நான் ஒன்றும் சும்மா கேட்கல, உங்கள்கிட்ட ஆதரவு கேட்க வந்திருக்கேன்னா சும்மா வரல. ஏற்கனவே எத்தனை முறை நேரில் வந்து திட்டங்களை தந்த அப்படின்னு சொன்னேன். இப்போ 5 ஆண்டுகளில் உங்கள் மாவட்டத்துக்கு என்னென்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பெரிய லிஸ்ட்டை நான் வச்சிருக்கிறேன். 2 அமைச்சர்கள் இருக்காங்க. அதையும் தாண்டி என்னுடைய தங்கை கனிமொழி இந்த தூத்துக்குடி மாவட்ட மகளா உங்களிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறேன். அதனால பட்டியல் பெருசாக இருக்கு இடத்துல. அதில் முக்கியமான சிலவற்றை மட்டும் சொல்றேன். தென் தமிழ்நாட்டின் முதல் டைடல் பூங்காவை தூத்துக்குடியில் மீளவிட்டான்ல திறந்து வச்சிருக்கிறேன். சிலானத்த சிப்காட்டில் வின்ஃபாஸ்ட் மின்வாகன தொழிற்சாலை புரிந்துணர்வு போட்ட 18 மாசத்திலேயே உற்பத்தியை தொடங்கியாச்சு. அப்படி ஒரு ஸ்பீடு, அப்படி ஒரு வேகம். இப்போ தமிழ்நாட்டினுடைய மின்வாகன தலைநகரா தூத்துக்குடி மாறி போயிருக்கு. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உயர்தர பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை கட்டடம் போன மாசம் தான் துணை முதலமைச்சர் உதயநிதி வந்து திறந்து வச்சார். திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் மகப்பேறு மற்ற குழந்தைகள் பிரிவு, விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு கட்டடங்கள். தூத்துக்குடி மாவட்ட தந்தை குரூஸ் பர்னாந்து திருவுருவச் சிலை, கரிசல் இலக்கிய பிதாமகர் கீரா அவர்களுக்கு மணிமண்டபம், வீரமாமணிவர் மணிமண்டபம், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடைபெற்று குடமுழுக்கு நடத்தியிருக்கிறோம். நமது அரசும் நம்முடைய தூத்துக்குடி எம்பி சகோதரி தங்கை கனிமொழி தொடர் முயற்சி செஞ்சு தூத்துக்குடி வாகை குளத்தில் விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டு இரவு நேர விமான சேவை தொடங்கியிருக்கு. அதனால இப்போ இந்த கூட்டத்தை முடிச்சு நைட்டு அதெல்லாம் போகிறேன். பொதுவாக முதலீட்டாளர்கள் மாநாடுனா சென்னையில் நடத்துவாங்க, இல்லைன்னா கோவையில் நடத்துவாங்க. ஆனால் நம்ம அரசில் முதலாக தமிழ்நாடு ரைசிங் டிஎன் ரைசிங் மாநாட்டை தூத்துக்குடியில் தான் நடத்தணும். அந்த நிகழ்ச்சியில் 50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் MOU கையெழுத்து ஆகியிருக்கு. ஏரல், சாயர்புரம், திருவைகுண்டம், சாத்தான்குளம் இது போன்ற பகுதிகளில் புதிய பேருந்து நிலையங்கள், ஒட்டப்பிடாரத்தில் புதிய அரசு கல்லூரி, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற கடற்கரை கிராமங்களில் தூண்டில் வளைவுகள் அமைக்கப்பட்டிருக்கு. தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் விரிவாக்க பணிகளும் நடந்திருக்கு. பழைய காயல் படகு இறங்குதளம் மற்றும் கடலரிப்பு தடுப்பு சுவர், முக்காணி பழைய காயல் கூட்டுக்குடிநீர் திட்டம், சாத்தான்குளம் உடன்குடி கூட்டுக்குடிநீர் திட்டம் புனரமைப்பு, திருவைகுண்டம் பேட் மாநகரத்தில் மினி ஸ்டேடியம், கோவில்பட்டியில் அரசு தலைமை மருத்துவமனை மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலப்பிரிவு புதிய கட்டடம், உடன்குடி அனல்மின் நிலையத்தில் 650 மெகாவாட் திறன் கொண்ட 2 அலகுகள் அமைக்கப்பட்டு அது உற்பத்தி தொடங்கியாச்சு. தூத்துக்குடி சிப்காட்டில் பர்னிச்சர் பூங்கா, பெரிய தாழை மீன் ஏலக்கூடம், வேம்பார் கருப்பட்டி மற்றும் பனைப்பொருட்கள் குறுங்குழுமை கட்டடம். தூத்துக்குடி மாநகராட்சியில் சாலை, குடிநீர், கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. பெரும்பாலான பகுதிகளில் இப்போ மழை நீர் தேங்காத நிலையை உருவாக்கி இருக்கிறோம். தூத்துக்குடியில் 30,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 55,000 பேர் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய வகையில் 2 கப்பல் கட்டும் தளங்கள் அமையவிருக்கு. ஸ்பேஸ் பார்க், அதாவது விண்வெளி பூங்கா அறிவிச்சிருக்கேன். ஒட்டப்பிடாரம் அல்லிகுளம் பகுதியில் புதிய சிப்காட் வளாகம் அமைக்கக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு.
தருவைக்குளத்தில் புதிய மீன்பிடி துறைமுகம் அமைக்கக்கூடிய பணிகளும் நடைபெற்று வருது. புதியம்புத்தூர் ஜவுளி பூங்கா அமைக்க அடிக்கல் நாட்டியாச்சு. காயல்பட்டினத்தில் அரசு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டணம் கட்டப்பட்டு வருது. திருவைகுண்டத்தில் புதுசாக கட்டக்கூடிய மருத்துவமனை கட்டணத்துக்கு மறைந்த நம்முடைய தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. தூத்துக்குடியில் மீனவ தோழர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்காக திராவிட மாடல் அரசு செஞ்ச சாதனைகளும் நிறைய இருக்கு. அதெல்லாம் இப்போ தான் பரமக்குடி நிகழ்ச்சியில் பேசிட்டு அப்படியே கிளம்பி தூத்துக்குடி வந்திருக்கோம். அதனால் எல்லாவற்றையும் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஒன்றை மட்டும் நான் பணிவோடு சொல்லிக்கிறேன். தூத்துக்குடிக்காக இந்த ஸ்டாலின் போல இதுக்கு முன்னாடி வேறு யாரும் இவ்வளவு கவனமும் முக்கியத்துவம் கொடுத்து டெவலப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை மட்டும் என்னால் அடித்து சொல்ல முடியும், நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல முடியும். இப்படி ஐடி வளர்ச்சி, தொழில்துறை வளர்ச்சி, விளையாட்டுத்துறை வளர்ச்சி, துறைமுகம் கப்பல்னு சாதனைகளால் நினைவில் வச்சுக்க வேண்டிய நம்ம தூத்துக்குடிய வேதனைகளால் நினைவில் வச்சுக்க வேண்டிய காலம் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. தூத்துக்குடின்னு சொன்னால் 13 அப்பாவிகளை சுட்டு கொன்ன துப்பாக்கி சுட்ட ஞாபகத்துக்கு வராச்ச பாவிகள் ஆட்சியா அதிமுக இருந்துச்சு. 2018 மே 22 மறக்க முடியுமா? சட்டம் ஒழுங்கை பற்றி வாய்க்கிழியே பேசிட்டு இருக்காருல்ல எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி. காவல்துறைக்கு பொறுப்பு வச்சுட்டு துப்பாக்கி சூட்டில் 13 பேர் இறந்ததே எனக்கு தெரியாது, நான் இப்போதான் டிவியில் பார்த்தேன் அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் பேட்டி அளித்தார். இதுதான் அவர் ஆட்சி நடத்திய லட்சணம். பழனிசாமி சொன்ன பொய்களை எல்லாம் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் விசாரித்து அறிக்கை கொடுத்தாங்க. அதில் தெளிவாக அம்பலமாயிடுச்சு. பழனிசாமிக்கு தெரிஞ்சேதான் அந்த கொலைகள் நடந்திருக்கு. தலைமைச் செயலாளர், டிஜிபி, உளவுத்துறை ஐஜி ஆகியோர் நிமிடத்திற்கு நிமிடம் இங்க என்ன நடக்குதுன்னு முதலமைச்சராக பழனிசாமி கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி பழனிசாமி ஆட்சியில் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு அவங்க கல்வி தகுதிக்கு ஏற்ப பணி நியமன ஆணைகளையும் கூடுதலாக 5 லட்சம் ரூபாய் நிவாரண தொகையும் வழங்கியவதான் இந்த ஸ்டாலின் என்பதை நான் சொல்றேன். இதையெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு பெரிய மகா யோகியரை போல ஊர் ஊரா போய் பழனிசாமி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பேசுறாருன்னு கூட நான் சொல்லக்கூடாது, கண்டதை வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு. பழனிசாமி கொஞ்சம் கூட மனசாட்சியோ நேர்மையோ இல்லாத என்பதற்கு மற்றொரு சாட்சி தான் சாத்தாங்குளத்தில் நடந்த தந்தை மகன் கொல்லப்பட்ட கொடூரம். இன்னைக்கு அந்த தீர்ப்பு, அந்த வழக்கில் தீர்ப்பு வந்துருச்சு. ஆனால் தப்பு செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி அந்த கொலையே மறைக்க பார்த்தார். இது லாக்அப் மரணம் அப்படின்னு கூசாம பொய் சொன்ன அன்றைய அமைச்சர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு? கடம்பூர் ராஜு. இப்போ கோயில்பட்டி தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிடுகிறார். இதையெல்லாம் மக்கள் ஞாபகம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் மறைக்கணும், அதை மறக்கணும் அப்படி திட்டம் போட்டு இப்போ பழனிசாமி என்ன கையாளுறாருன்னா எம்எல்ஏயும் இங்கே மேடையில் இருக்கிற தங்கை கனிமொழி மேலும் தனி நபர் தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கார் பழனிசாமி. இதனால அவருடைய அலங்கோல ஆட்சியுடைய என்ன மறைஞ்சிடுமா என்ன? அவருடைய தராதரம் தான் இதனால சந்தி சிரிக்குது. முதலமைச்சராக இருந்தவர் பேசுற மாதிரியா பேசுறார். சாமானிய மக்கள் கூட முகசுளிக்கிறாங்க. இன்னும் பலர் இவரெல்லாம் எப்படி முதலமைச்சராக இருந்தார்னு ஆச்சரியப்படுறாங்க. அம்மையார் சசிகலா அவர்களுடைய காலை பிடிச்சு முதலமைச்சரானவர், பிறகு டெல்லியுடைய காலை பிடிச்சு அந்த பதவியில் தொடர்ந்து இருந்தவர், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண என்பது போல
அவர் ஆட்சி பண்ண 4 ஆண்டு தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகள்லாம் காணாமல் போச்சு. இவர் ஆட்சி செஞ்ச அழக சொல்லி வாக்கு கேட்டார். பொடிக்கு புகையில கூட சிக்காது. அதனால இப்போ புது டெக்னிக்கில் இறங்கி இருக்கிறார். டெல்லியோட ஒத்துப்போகிற அதிமுக ஆட்சி வந்தாதான் தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் கிடைக்குமா. முதல்ல கூட்டணியில் இல்லாத எதிர்க்கட்சி ஆண்டா திட்டங்களும் நிதியும் கிடைக்காதுன்னு சொல்றதே பச்சை எதிர்க்கத்தணும். டெல்லி பாஜக தான் இப்படி சொல்லி மிரட்டுறாங்கன்னா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பழனிசாமி அதையே சொல்லி வாக்கு கேட்கிறார். 4 ஆண்டு பாஜகவோட எல்லா விஷயத்திலையும் சமரசம் பண்ணிட்டு தானே ஆட்சியில் இருந்தீங்க. அப்ப நீங்க தமிழ்நாட்டுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் என்ன கொஞ்சம் சொல்லுங்க பழனிசாமி அவர்களே. கஜா, ஒக்கி புயல் இதெல்லாம் தாக்கி தமிழ்நாடு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாச்ச. மாநில அரசு கேட்ட பேரிடர் நிவாரணம் எவ்வளவு? நீங்க இணக்கணமாக இருந்த பாஜக அரசு ஒதுக்கின தொகை எவ்வளவு சொல்ல தைரியம் இருக்கா? மொத்த மாநிலமும் நீட் விலக்கை கேட்டோமே, கிடைச்சுதா? யார் ஆட்சி செஞ்சாலும் தமிழ்நாட்டுக்கு நிதியோ திட்டமோ ஒன்றிய பாஜக அரசு வழங்காது. ஏன்னா தமிழ்நாடு தமிழர் என்றாலே அவங்களுக்கு வெறுப்பு. தமிழ் பண்பாடு என ஒன்று இல்லவே இல்லை. எல்லாமே பாரத கலாச்சாரம்னு ஒற்றுத்துவத்தை பேசுற RSS அமைப்பின் பாஜக கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்தப்போ திமுக தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டம் கொண்டு வந்துச்சு அப்படின்னு பழனிசாமி கேட்கிறார். நான் சொல்லட்டா? பாயிண்டா பட்டியல் போட்டு சொல்லட்டா? நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்றேன். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால எவ்வளோ திட்டங்கள் 9 வருஷம் நம்ம ஆட்சியில் தொடர்ந்து இருந்தோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கிற பெரிய உட்கட்டமைப்பு பெரிய திட்டங்கள் எல்லாம் அப்போ வந்தது தான். இந்திய அரசு செலவு செஞ்ச திட்ட செலவில் 11 விழுக்காட்டை தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு நாம் கொண்டு வந்தோம். மிக முக்கியமான 69 திட்டங்களை நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். ஒன்று சொல்றேன், அதே போதும். தமிழுக்கு செம்மொழி தகுதி யார் காலத்தில் கிடைச்சது? சென்னையில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம். தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு நீங்க பயணிக்கிற முக்கியமான தேசிய நெடுஞ்சாலைகள்லாம் எங்க கூட்டணி ஆட்சியில் போட்டதுதான். கிண்டி, கத்திப்பாரா, கோயம்பேடு மற்றும் பாடியில மிகப்பெரிய மேம்பாலங்கள், சென்னை துறைமுக மதுரவாயில் பறக்கும் சாலை, சேது சம திட்ட தொடக்கம், சேலத்தில் புதிய ரயில்வே கோட்டம், 90 ரயில்வே மேம்பாலங்கள் கட்ட அனுமதி, பல புதிய ரயில்கள், திருச்சி, கோவை, மதுரை விமான நிலையங்கள் எல்லாம் விரிவாக்கம், துறைமுக விரிவாக்க பணிகள், சரக்கு பெட்டக முனையங்கள், நீர்வழி போக்குவரத்து வசதிகள், உரகணத்தில் தேசிய மோட்டார் வாகன சோதனை மற்றும் ஆராய்ச்சி மையம், உலகத்தரத்தில் சேலம் உருட்டால புதிய குளிர் உருட்டால உருவாக்கம், சென்னைக்கு அருகே தேசிய கடல்சார் பல்கலைக்கழகம், தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம், திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம், நெசவு தொழிலுக்கு சென்பாட் வரி நீக்கம், கரூர், ஈரோடு, சேலம் உயர் தொழில்நுட்ப ஜவுளி பூங்கா, நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்க திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடி திட்டம், அடக்குமுறை புடா சட்ட ரத்து, இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் ஒன்றிய அரசுடைய கூட்டணியில் தலைவர் கலைஞருடைய வழிகாட்டுதலோடு திமுக கொண்டு வந்த திட்டங்கள். இவ்வளவு ஏன் இன்னைக்கு நம்ம பெரிய அளவில் விரிவுபடுத்திட்டு வரக்கூடிய திட்டம் சென்னை மெட்ரோ எங்க கூட்டணி ஆட்சியில் தான் கொண்டு வந்தோம். இதுவே பாஜக அரசு இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? சென்னைக்கு எதுக்கு மெட்ரோ? அதான் உங்க மாநிலத்தில் விடியல் பயணம் திட்டம் இருக்க, உங்களுக்கெல்லாம் மெட்ரோ சரிபட்டு வராதுன்னு இப்போ கோவை, மதுரை, திருச்சிக்கு நிராகரிச்ச மாதிரி சென்னைக்கு நிராகரிச்சிருப்பாங்க. நல்ல வேலையா சென்னை தப்பிடுச்சு. நான் இப்போ இவ்வளவு சொன்னேன்ல, ஒன்றிய பாஜக அரசு கூட கூட்டணியில் இருந்து நீங்க சாதிச்சது என்ன, சாதிக்க போறது என்ன? முடிஞ்சா சொல்லுங்க.
நீட் விலக்கு தருவோம்னு சொல்ல வைக்க முடியுமா? மும்மொழி திட்டம் கிடையாதுன்னு சொல்ல வைக்க முடியுமா? தேசிய கல்விக் கொள்கை என்கிற காவி கொள்கையை தமிழ்நாட்டில் செயல்படுத்த மாட்டோம்னு உங்களால் சொல்ல முடியுமா? நீண்ட காலமா முகாமில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை தருவோம்னு சொல்ல வைக்க முடியுமா? சிறுபான்மையினருக்கு எதிரான பொது சிவில் சட்டம், வக்ஃப் திருத்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம் ஆகியவற்றை திரும்ப பெற வைக்க முடியுமா? இப்போ கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக கொண்டு வந்துட்டு இருக்காங்களே FCRA, அந்த சட்டத்தை வாபஸ் வாங்க வைக்க முடியுமா? இதை பற்றியெல்லாம் முதல்ல உங்களால் வாய் திறந்து 4 வார்த்தை உங்கள் டெல்லி ஓனரை மேடையில் வச்சுக்கிட்டு பேச முடியுமா? உங்களால் எதுவுமே முடியாது. பாஜக கூட இருக்கு வர வெறும் தலையாட்டி பொம்மையா ரப்பர் ஸ்டம்பா தான் நீங்கள் இருக்க முடியும். அதனால் உங்களால் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாத வீண் சவால்களை நிறுத்துங்க. ஏதோ காலில் விழுந்தோமா, காலை வாரி விட்டோமா, காலில் விழுந்தோமா, காலை வாரி விட்டோமா, அடுத்த காலை நோக்கி போவோமா, இவ்வளவுதான் பழனிசாமியுடைய வாழ்க்கை சுருக்கம்.